வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். வாழ்க வளம், வாழ்க வளம். இடத் தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. உங்க இல்லம் முழுக்க ஒரு தெய்வீக சக்தி நிரம்பி இருப்பதை உணர்ந்து பாருங்க. அருளாற்றல் பாய்ச்சி, அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நமக்குள்ளாம் அலை 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 பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்காப்பு. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் என்கின்ற அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி சதா சர்வகாலமும் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நமக்கு ஒரு துணையாக பாதுகாப்பாகவும் நம்மை வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அனைத்து சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்த அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டி அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். இறைநிலையையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். அன்னை, தந்தை, ஆசான், குருமார்கள், இறை சக்திகளிடமிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆசிகள் பரிபூரணமாக பெற்றுக்கொள்கிறோம். அனைவருக்கும் ஆசிகள். தவம், சுவாச தியானம். நமது உடல் இந்த இறை ஆற்றலினுடைய கருணையினால் தானாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே சுவாசம் இயல்பாக நடந்து கொண்டிருக்கு. இப்ப அந்த சுவாசத்தை நமது நாசி துவாரத்தின் அருகில்
மனம் வைத்து கூர்ந்து கவனிப்போம். உள்மூச்சு செல்லும்போது, வெளிமூச்சு வரும்போது கூர்ந்து கவனித்து அதை எண்ணிக்கொண்டே வாங்க. மூச்சு நாம இழுத்து விடக்கூடாது. அது இயல்பா ஓடும்போது அதை கவனித்து எண்ணிக்கொண்டே வருது. முழு கவனமும் சுவாசத்திலேயே இருக்கட்டும். முழு கவனமும் சுவாசத்திலே இருக்கட்டும்.
வாழ்க மனம் அமைதியாக இருப்பதை உணர்கிறோம். அமைதியான மனதிலே ஆற்றல் அபரிமிதமாக, இந்த தவத்தால் பெற்ற ஆற்றலை உடல் முழுவதும் பரவிட்டுக் கொள்ளும். அப்படியே உச்சி முதல் பாதம் வரைக்கும் நினைத்து பாருங்க. ஒரு தெய்வீக தவ சக்தி நம்ம உடல் முழுவதும் பாய்ந்து கொண்டிருப்பது. இந்த தவ ஆற்றலினால் நமது உடலும் உள்ளமும் தூய்மை அடைவதையும் மேன்மை பெறுவதையும் நாம் உணர்ந்து கொண்டோம். நல்லா உணர்ந்து பார். வாழ்க வளம். இந்த சக்திமிக்க மனோநிலையிலே சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணை, உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு. அருட்பேராற்றல் என்கின்ற தெய்வீக இறை சக்தியினுடைய கருணை. நான் நல்ல உடல் நலத்தோடு இருக்கின்றேன். நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கின்றேன். என் வாழ்விற்கு தேவையான எல்லா செல்வங்களையும் வளங்களையும் நிறைவாக பெற்றிருக்கின்றேன். பிறருக்கு நன்மையே செய்யக்கூடிய குணத்தினால் எல்லோரும் என்னை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய உயர் புகழை பெற்றிருக்கின்றேன். இறை சக்தியோடு இணைந்து எல்லா உயிர்களையும் பொருட்களையும் இறையாக கண்டு அன்பும் கருணையுமாக பேரின்பத்தில் வாழ்கின்றேன். வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவும். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி சொல்லி நிறைவு செய்யலாம். ஓ சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க. இரண்டு கைகளை மெதுவாக பிரித்து ஓசையின்றி மென்மையாக தேய்த்து இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றி முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சியை பற்றிய சிந்தனையும் அதைத் தொடர்ந்து அந்த பயிற்சியினுடைய செய்முறையையும் நாம சிறப்பாக பெற இருக்கிறோம். குறிப்பாக நம்ம உடலினுடைய அமைப்பில் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்புகளை ராஜ உறுப்புகள் என்று சொல்றோம். அந்த ராஜ உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்திலே பெரும் மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டது. அப்போ அதுல மிக முக்கியமான உறுப்பு சிறுநீரகம். இன்னைக்கு அந்த சிறுநீரகத்துக்கான ஒரு பயிற்சி, அது கூட மிக அற்புதமான ஒரு மூச்சு பயிற்சி. மிக அற்புதமானன்னா அது மிக மிக அற்புதமான. ஏன்னா நானும் சில இடங்களுக்கு போய் மூச்சு பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள் இதையெல்லாம் கற்றிருக்கிறேன்.
அது எதையும் குறை சொல்லல. பட் மகரிஷி அவங்க கொடுத்திருக்கிற இந்த பயிற்சியினுடைய ஆற்றல் ரொம்ப ரொம்ப அபரிமிதமான ஆற்றலாக இருக்கிறது. நான் உங்க எல்லாருக்குமே அந்த மூச்சினுடைய அளவை கணக்கெடுங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நீங்க எல்லாருமே அதை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் நான். ம். அப்ப இந்த மூச்சு பயிற்சியை நம்ம சரியா முறையா செய்யும்போது உங்களுடைய மூச்சினுடைய அளவு பல மடங்கு குறையறதுக்கு ஆரம்பிக்கும். அப்ப நம்முடைய சுவாசத்தினுடைய நீளம் அதிகமாகவும் நுரையீரலுடைய கொள்திறன் மிக அதிகமாகவும் ஆகுறதுனால இன்னும் பல்வேறு விதமான நன்மைகளை நாம பெற முடியும். சரி, அதற்கு முன்பாக இந்த சிறுநீரகம் கிட்னி மசாஜ் என்று சொல்லக்கூடிய கால் பயிற்சியினுடைய கடைசி நிலை, அந்த பயிற்சிக்கான நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. இந்த கிட்னி மசாஜ் பிராக்டிஸ் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா பண்ணா 10 to 15 seconds, 1 நிமிஷம் கூட இல்லை, 1/4 நிமிட பயிற்சி தான் அது. சரிங்களா? வஜ்ராசன நிலையில அமர்ந்து கொண்டு நான் அதை பத்தி இன்னைக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். வஜ்ராசன நிலையில் அமர்வதற்கு நாம் எந்த மாதிரி அமர்ந்தா உங்களுக்கு எளிமையா இருக்குங்கிறத சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் அதில் அமரத்துக்கு சிரமப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். உண்மையும் கூட தான். நானுமே சின்ன வயசு 20 வயது 19 வயதுல போய் இந்த பயிற்சி எடுக்கும்போதே வஜ்ராசனம் உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உடலை வளைத்து பழகல. சரியா? நம்ம அதையும் இன்னைக்கு எப்படிங்கிறத எளிமையா எடுத்து நம்ம பயிற்சி செய்வோம். அப்ப சிறுநீரகம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான உறுப்பு. நம்ம உடல்ல யூரியா போன்ற அந்த கழிவுப் பொருட்களை ரத்தத்திலிருந்து பிரித்து, அதான் முக்கியம். சரி, ரத்தத்திலிருந்து அந்த கழிவுப் பொருட்களை பிரித்து, உப்பு ஆற்றலை பிரித்து நீருடன் சேர்த்து அது சிறுநீராக வெளியேற்ற உதவக்கூடிய ஒரு உடலினுடைய மிக மிக முக்கியமான உறுப்பு இந்த சிறுநீரகங்கள். சரிங்களா? அப்ப அந்த சிறுநீரகம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம வயிற்றினுடைய பின்பகுதியில் இருக்குது. வயிற்றினுடைய பின்பகுதியில் இருக்குது. அதனால நம்ம வஜ்ராசனம் போட்டு நேரா உட்காரும் போதுதான் அந்த சிறுநீரகங்கள் நம்மளுடைய முதுகு பகுதியை ஒட்டி வந்து நிற்கும். அது எப்படின்னு நான் பயிற்சி பண்றப்ப நான் சொல்றேன். அதனால இந்த பயிற்சி மட்டும் தலை, கழுத்து, முதுகு தண்டு நேரா வைத்து பண்ணாதான் பலன். இது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அவரை விதை வடிவத்தில் இருக்கிறத நாம பார்க்க முடியும். நான் உங்களுக்கு போன வகுப்புல இதனுடைய படத்தை காண்பித்தேனா அப்படிங்கிறது தெரியல. இது சிறுநீரகங்கள். சரிங்களா? ஒரே நிமிஷம். ஓகே. இல்ல, இந்த இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது பின்பகுதியில் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அது மாதிரி தான். அப்போ இது இடப்பக்கம் வலப்பக்கம் என்று 2 சிறுநீரகங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதோட எப்படி ஷேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அவரைக்கொட்டை பார்த்துருக்கீங்களா? அவரை விதை அதனோட அளவுல இருக்கும். சரியானுங்களா? இந்த சிறுநீரகத்தினுடைய மிக முக்கியமான பணி நம்ம உடல்ல இருக்கிற கழிவு நீக்கம். சரிங்களா? சிறுநீரகம் இன்னைக்கு கெட்டு போச்சு அப்படின்னா டயாலிசிஸ் பண்ற பழக்கம் இன்னைக்கு நம்ம கிட்ட அதிகமா வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமா. சரிங்களா? அப்ப அந்த 2 சிறுநீரகங்கள் தான் நம்ம உடல்ல மேக்சிமம் கழிவுகளை, நீர் கழிவுகளை நீரின் மூலமாக வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டதா இருக்குது. அது பாதிக்கப்படும் போது பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம உடல்ல எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. சரியாங்களா? குறிப்பாக உடல்ல இருக்கிற ரத்தம் அப்படிங்கிறது தான் நம்ம உடலினுடைய அத்தனை ஆற்றலுக்கும் அடிப்படை ஆற்றலாக விளங்கி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ரத்தத்தினுடைய அமிலத்தன்மை, காரத்தன்மை அது சரியா இருக்கணும். அது கூட அந்த ரத்தத்தில் உள்ள இருக்கிற
சக்திகளுடைய செறிவும் சரியா இருக்கணும். நீர் அந்த ரத்தத்தில அளவாக தன்மையோடு இருக்கணும். அதனுடைய ஆற்றல் அளவுலயும் அது சரியா இருக்கணும். அது சரியா இருக்கும்போது தான் இந்த உடலினுடைய மொத்த செயல்பாடும் சிறப்பா இருக்கும். அப்ப இது எல்லாவற்றுக்குமே சிறுநீரகம் வந்து ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடாக நம் உடம்புல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சரி. அப்போ அப்பேற்பட்ட அந்த சிறுநீரகம் நமக்கு இறைவன் 2 சிறுநீரகங்களை குடுத்திருக்கிறான். அது ஒன்று இல்லாட்டி கூட இன்னொன்று செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டெப்னி மாதிரி அத குடுத்திருக்கான்னா, நீங்க பாருங்க எந்த இடத்துலயுமே இறைவன் ஸ்டெப்னி குடுக்கல. கிட்னிய தவிர. மற்ற இடமெல்லாம் சரி பண்ணிக்குவானே தவிர, சிறுநீரகம் பாருங்க, ஒரு சிறுநீரகம் இருந்தாலே நம்ம உயிர் வாழ முடியும். இன்னொருத்தருக்கு சிறுநீரகம் இல்லைன்னா, உங்க சிறுநீரகத்தை கொடுக்க முடியும். அப்போ அது ஏன் 2ஆக வைக்கிறான்னா, 1ஐ 2ஆக இறைவனே வைத்திருக்கிறான்னா, அதனுடைய முக்கியத்துவத்தை நாம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அப்ப அந்த சிறுநீரகத்தை மசாஜ் செய்து, சிறுநீரகத்தினுடைய இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி, அதனுடைய செயல்பாட்டை சீரமைக்கக்கூடிய அ ஒரு பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, இன்னைக்கு வந்து சிறுநீரகம் சார்ந்த நெறைய சிறுநீர்ல கல்லு, சிறுநீர்ல அந்த வீக்கம் ஏற்படுவது, ம். சிறுநீர் அ ம உணர்வின்றி கழிவது, அப்படி சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பல்வேறு அ நோய்களை நாம வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப அது எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வாக இந்த பயிற்சி வந்து அமையும். சரிங்களா? சரி. இப்போ அடுத்தது சிறுநீரகம் பத்தி இன்னும் கொஞ்சம் பேசலாமா? போதும்ன்னு நெனைக்கிறேன். சரி போதும். இந்த அளவுக்கு போதும். ஏன்னா இன்னைக்கு மூச்சு பயிற்சி சொல்லி உங்களுக்கு அதையும் பயிற்சி செய்ய வைக்கணும். அதனால சிறுநீரகம் நீங்க நான் இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன். ஆ அ நான் சொல்ற உறுப்புகள் வந்து அ அதை பற்றிய நீங்க விளக்கங்கள YouTubeல, நெட்ல அல்லது புத்தகங்கள் மூலமாக நீங்க கொஞ்சம் பெருக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் நுரையீரல் அப்படின்னு சொல்றேன்னா, மொத்தமா இது வந்து அனாட்டமி வகுப்பு மாதிரி நுரையீரல பத்தி நம்ம ஃபுல்லா எடுக்க முடியாது. ம். ஆ அப்போ நீங்க அதை பற்றிய விளக்கங்கள நீங்க நல்லா தெரிந்து கொள்ளணும். ஆ அப்படியே நான் வகுப்பு முதல்ல எடுத்தேன் ஒரு சில வகுப்புகள். பட் அது ரொம்ப நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளுது. இன்னும் நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளும். சிறுநீரக பயிற்சி நம்ம 15 செகண்ட் தான் பண்றோம். 15 நொடிகள் தான் அந்த பயிற்சி. ஆனா அதை பற்றி விளக்கம் நீங்க நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சிறுநீரகம் அப்படிங்கிறது நம்ம உடலினுடைய ஒரு கழிவு நீக்க தொழிற்சாலை. எப்படி நம்ம ரோட்ல நம்ம வீட்ல குப்பைகள் இருந்தா வழிச்சுட்டு போறாங்களோ, அந்த மாரி நம்ம உடல்ல இருக்கிற எல்லா குப்பைகளையும் நீக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை சிறுநீரகம். அது பார்க்கறதுக்கு தான் அளவு சிறுசா இருக்குங்க. ஆனா அதனோட வேலை பயங்கரமான வேலை. கிட்டத்தட்ட உள்ள வந்து ஃபில்டர்ஸ் இருக்கு. ஃபில்டர் நம்ம எப்படி வாட்டர் ஃபில்டர் இருக்குதோ அந்த மாதிரி சிறுநீரகத்துக்குள்ள 10,00,000 ஃபில்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. 10,00,000 ஃபில்டர்ஸ் இருக்கு. அந்த ஃபில்டர்ஸ்ல நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. சரியாங்களா? அப்ப அது நீரை மட்டும் வெளியேத்தல. யூரினா நம்ம நீர் மட்டும் வெளிய போகல. நம்ம உடம்புல இருக்கிற தேவைக்கு அதிகமா இருக்கிற உப்பு சக்தி, நம்ம உடல்ல இருக்கிற நச்சுக்கள், கழிவுகள் சரியானுங்களா? இன்னும் குறிப்பாக நம்ம மருந்து, மாத்திரைகள் சாப்பிடுறோம் இல்லைங்களா? அதெல்லாம் கெமிக்கல்ஸ் தான். அப்ப அந்த தேவைக்கு அதிகமா இருக்கிற மருந்து கழிவுகள் எல்லாற்றையும் வெளித்தள்ளுவதற்கு இந்த சிறுநீரகங்கள் தான் பயன்படுகிறது. அதுபோக விட்டமின் டி நம்ம உடம்புல விட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு சத்து. அதேபோல ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் சரிங்களா? இது எல்லாம் அ உற்பத்தி செய்வதற்கான அடிப்படை பொருளை இந்த சிறுநீரகங்கள் தான் அந்த ரத்த அழுத்தம் சீராக இருப்பதற்கான செயல்பாடு, இது எல்லாத்தையுமே இந்த சிறுநீரகம் தான் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம இதயம் எப்படி நிக்காம வேலை செய்யுதோ, அதுபோல
நம்முடைய சிறுநீரகங்களும் ஓயாமல் தொடர்ந்து 24 மணி நேரமும் செயலை செய்து கொண்டே இருக்குது. இப்போ சர்க்கரை நோயினுடைய தாக்கத்த நம்ம அதிகமா பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு வந்து சுகர்ன்னு. அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு இன்னைக்கு சிறுநீரகத்தினுடைய பாதிப்புகளும் அதிகமா இருக்கு. ஏன்னா, நம்ம சர்க்கரையோட அளவ ரத்தத்துல சரியா வச்சிருக்கிற முறை இல்லாத போது, அது அந்த கெட்ட சர்க்கரைய வெளியேற்றக்கூடிய வேலை சிறுநீரகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பளுவாக வந்து அமைஞ்சிருது. அப்ப அது சிறுநீரகத்தை மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தயவு செய்து அடிக்கடி ஆங்கில மருந்துகளை தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். குறிப்பாக வலி மாத்திரைகள். சரியா? பெயின் கில்லர்ஸ். அதை நீங்க எடுத்துக்கொள்ளும்போது, அது நிச்சயமாக சிறுநீரகத்தை பாதிக்கத்தான் செய்யும். சரிங்களா? அப்ப சிறுநீரகத்துக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தணும். அலட்சியமா இருந்தோம் அப்படின்னா, அது வந்து உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல மாற்றமாயிரும். சரிங்களா? அப்ப இந்த பயிற்சி அப்படிங்கிறது சிறுநீரகத்தை நன்றாக இயக்க வைத்து, சிறுநீரகத்துக்கு ஒரு மசாஜ் குடுத்து, அங்க இருக்கிற உள்ள இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஆற்றலை குடுத்து, உங்க கையில இருக்கிற ஜீவகாந்த ஆற்றலை சிறுநீரகத்துக்கு அளித்து, உங்க சிறுநீரகத்தை அற்புதமான தூய்மைப்படுத்தி, சக்திப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. சரிங்களா? ரைட். அது எப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன். அதுக்கு அடுத்ததாக நாம இன்னைக்கு சிந்தனைக்கு செய்ய இருக்கின்ற பயிற்சி, நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி. இது 3வது பயிற்சி. மகரிஷி கொடுத்ததிலே 3வது பயிற்சி. முதல் பயிற்சி கை பயிற்சி, 2வது பயிற்சி கால் பயிற்சி. 3வது பயிற்சி மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். பட் இது நம்ம உடம்பிலே இருக்கிற நரம்புகள், தசை நார்களையும் சேர்த்து இயக்குவதால இது நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி என்று மகரிஷி அவங்க இதுக்கு பெயர் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம உடம்புல நுரையீரல் இதனுடைய பங்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். நம்ம உணவில்லாமல் இருக்க முடியும். நீர் இல்லாமல் இருக்க முடியும் சில நாட்களுக்கு. பட் மூச்சு இல்லாமல் 3 நிமிஷத்துக்கு மேல இருக்க முடியாது. 180 நொடிகள் மூச்சு இல்லாமல் இருந்தாலே நம்ம உடல்ல இருந்து உயிர் பிரிந்து விடும். இல்லையா? அப்ப அந்த அளவிற்கு முக்கியமான பிராணவாயுவை, பிராணசக்தியை நம்ம உடலுக்குள்ள கொடுக்கிற உறுப்பு பேரு வந்து நுரையீரல். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த நுரையீரல்ல நடக்கிற சுவாசம் தான் நம்ம உயிர் ஓட்டமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நுரையீரல் நின்றுச்சுன்னா உயிர் போயிரும். இல்லையா? அப்ப இந்த இறைவன் நம்ம உடலுக்குள்ள அந்த உயிராற்றலை பெருக்குவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற காற்று சக்தியில இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து நம்ம உடலுக்குள்ள கொடுத்து உள்ள இருக்கிற கழிவு காற்றான கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொண்டு போவதற்காக உருவாக்கிய ஒரு அற்புத உறுப்பு நுரையீரல் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய நோய்களாக இருதயம் மற்றும் நுரையீரல் சார்ந்த நோய்கள் தான் உலகம் முழுக்க அதிகமாக இருக்கிறது. இருதயத்தை விட நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இன்று அதிகமாக இருக்கிறதுங்கிறத இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்புல நமக்கு விளக்கமா சொல்றாங்க. அப்ப இந்த நுரையீரலை நம்ம எந்த அளவுக்கு நல்லா இயங்க வைத்து அற்புதமாக செயல்பட வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடல்ல பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படும். அத என்னன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இந்த நுரையீரலுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக நுண்ணிய சிற்றறைகள், காற்றுப்பைகள் வந்து லட்சக்கணக்கான காற்றுப்பைகள் இந்த நுரையீரலுக்குள்ள இருக்கு. சரிங்களா? சரி, இதனோட பணி என்ன அப்படின்னா, உடல்ல இருக்கிற அத்தனை செல்களுக்கும் என்ன வேணுங்க? ஆக்ஸிஜன் தேவையாக இருக்கிறது. சரிங்களா? நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை செல்களுக்கும் என்ன தேவையா இருக்குது? ஆக்ஸிஜன் தேவையாக இருக்கிறது. அப்ப அந்த ஆக்ஸிஜன் எதன் மூலமா நமக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த சுவாச இயக்கத்தின் மூலமாக தான் நமக்கு வந்து ஆக்ஸிஜன் கிடைக்கும். சரியா? அப்ப இந்த ஆக்ஸிஜன் உடம்புக்குள்ள எந்த அளவுக்கு அதிகமாக உள்ள நம்ம எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கும். ரத்த ஓட்டத்திலே தூய ரத்த ஓட்டம் இருக்கும். அதனுடைய ஆற்றல் உடல்ல இருக்கிற எல்லா செல்களுக்கும் செல்லும்.
அப்ப உடல் ஒரு அற்புதமான உடலாக, ஆரோக்கியமான உடலாக நமக்கு இருக்கும். அது போக நம்ம நுரையீரலினுடைய கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு கணக்கெடுக்கும்போது, இந்த நுரையீரலினுடைய கொள்ளளவு கிட்டத்தட்ட 5 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் காற்றை உடலுக்குள்ளேயே இழுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்டது. ஆனா நம்ம 1/2 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் காத்து தான் இழுக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கிற 6000 கோடி செல்களுக்கும் காத்த இந்த நுரையீரல் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த நுரையீரல் முழுமையாக இயங்கும்போது தான் உடம்புல இருக்கிற 6000 கோடி செல்களுக்கு முழுமையாக ஆற்றல் கிடைக்கும். நுரையீரலுடைய இயக்கம் குறைய குறைய உடம்புல இருக்கிற செல்களுக்கு ஆற்றல் செல்வது குறையும். அப்ப உடல்ல பல நோய்கள் ஏற்படும். உடல்ல இருக்கிற ஆற்றல் குறைபாட்டினால மனதிலே நிறைய பிரச்சனைகளை நாம உருவாக்கி கொண்டு விடுவோம். அப்ப நுரையீரல்ல வலது நுரையீரல், இடது நுரையீரல் என்று 2 நுரையீரல் இருக்கிறது. அதுல வலது நுரையீரல் சற்று பெரிதாக 620 கிராம் இருக்குன்னு சொல்றாங்க. இடது நுரையீரல் சற்று சிறியதாக 560 கிராம் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இடது பக்கம் இருதயம் இருக்கிறதுனால, அதனுடைய பங்குக்கு கொஞ்சம் நுரையீரலினுடைய அளவு இயற்கையில சிறிதாக அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 2 நுரையீரலுக்குள்ளாக லட்சக்கணக்கான நுண்காற்று பைகள் இருக்கு. அதுதான் நம்ம உடம்புல நீங்க இழுக்கிற போது, உள்சுவாசம் பண்ணும்போது, வெளியிலிருந்து உள்ளே கொண்டு செல்கின்ற ஆக்ஸிஜன் சார்ந்த எல்லா வாயுக்களோடு உள்ளே போகுது. உள்ள போன உடனே அடுத்த க்ஷணமே அது அங்கிருந்து இதுக்கு நான் ஒரு வீடியோ நெறைய வச்சிருக்கேன். அது டைரக்ட் கிளாஸ்ல போட்டு காமிப்போம். இதுல நம்ம YouTubeலயே லைவ் வர்றதுனால வீடியோ உங்களுக்கு காமிக்க முடியாது. ஆனா, நுரையீரலினுடைய இயக்கம் என்று தயவு செய்து நீங்க போய் YouTubeல பாருங்க. நீங்க கண்டதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு பதிலா, முதல்ல நம்ம உடம்பு எப்படி இயங்குதுன்னு பாருங்க. அது மிகப்பெரிய அதிசயம், அற்புதமா நிகழ்ந்து கொண்டிருக்கு. இப்ப இந்த இந்த படத்துல பாருங்க. இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஒரே நிமிஷம். இந்த படத்துல இந்த இந்த ஒரு சிறிய பகுதி இருக்கு இல்லையா? ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலரா தெரியுது பார்த்தீங்களா? இது 1,00,000 முறை நுரையீரலை ஜூம் பண்ணி எடுத்த ஒரு பார்ட். ஓகேவா? இதுல இந்த சிவப்பு ரத்தமா இருக்கிறது தூய ரத்தம். ஆக்ஸிஜன் செறிவு நிறைந்த ரத்தம். ப்ளூ ரத்தமா இருக்கிறது அ அசுத்த ரத்தம். இப்ப இந்த நுரையீரலுக்குள்ள வரக்கூடிய ரத்தம் ஹார்ட்டிலிருந்து நுரையீரலுக்கு ரத்தம் வரும். அது வரும்போது முதல்ல இந்த ப்ளூ கலர் நாளத்தின் வழியா தான் வருது. ப்ளூ கலர்ல இருக்கு இல்லைங்களா? அந்த ரத்தம். அந்த ரத்தம் என்ன ரத்தம்னா, அசுத்த ரத்தம். கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்ஸிஜன் இல்லாத அசுத்த ரத்தம் நுரையீரலுக்குள்ள வருது. அது வரும்போது அந்த நுரையீரலினுடைய மிக நுண்ணிய காற்று பைகள் வரைக்கும் அந்த ரத்தம் அப்படியே பரவுது. அப்படி பரவும்போது இந்த இடம் உள்ள இருக்குது பார்த்தீங்களா கேப்பு. இது காற்று நிரம்பக்கூடிய இடம். அப்ப அந்த காற்று நிரம்பக்கூடிய இடத்திலிருந்து அந்த ரத்தத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அந்த நுரையீரல் உள்ளுடைய உள் காற்று பைக்கும் அதில் இருக்கிற ஆக்சிஜன் ரத்த நாளங்களுக்கும் மாற்றப்படுகிறது. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. அந்த அளவுக்கு இந்த உடல் எவ்வளவு இறைவனுடைய படைப்புல நுண்ணிய படைப்புல அற்புதமான படைப்பா இது இயங்கிக் கொண்டிருக்குதுன்னா நினைச்சாலே ஒரு என்ன சொல்றது? அவ்வளவு ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த நாம உள்ள மூச்சு இழுத்து வெளிய விடுறதுக்கு நம்ம நேரமே கொடுக்கறது இல்ல. சல்லு சல்லுன்னு மூச்ச இழுத்து விட்டுட்டே இருக்குது உடம்பு. ஆனா அந்த வித்தின் எ செகண்ட்ல பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த காற்றில் இருக்கிற அத்தனை ஆக்ஸிஜனையும் உள்ள எடுத்து, உள்ள இருக்கிற வெளிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளிய தள்ளுற அளவுக்கு செயல் நுரையீரல்ல நடக்குதுன்னா, அது எவ்வளோ பெரிய செயல் பாருங்களேன். அப்ப இது நடந்துட்டே இருக்கு. அப்ப என்ன நடக்குது? உடல்ல இருக்கிற கழிவுகார கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் ரத்தத்தில எடுத்துக் கொள்ளப்படுகிறது. வெளியில இருக்கிற காற்றிலிருந்து வந்த ஆக்ஸிஜன் உள்ள போறது தான் இந்த ப்ளூ கலர் ரத்தம் அப்படியே ரெட்டாக மாறுகிறது. அப்ப அந்த ரெட் ஆன சுத்த ரத்தம் எங்க போகுது? உடல் முழுக்க அது செல்வதற்கு மறுபடியும் இருதயத்துக்கு போய் உடல் முழுக்க செல்கிறது. இது நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன். இருதயம் ரத்தத்தை சுத்தம் பண்ற வேலை செய்வது கிடையாது. இருதயம் ஒரு பம்ப் செட் மோட்டார் மாதிரி. எப்படி பம்ப் செட் மோட்டார் போட்டீங்கன்னா, கீழ இருக்கிற தண்ணிய மேல இழுத்து குடுக்கும். அது மாதிரி தான். அப்ப கெட்ட ரத்தத்த வாங்கி நுரையீரலுக்கு அனுப்புது இருதயம். இந்த நுரையீரல் கெட்ட ரத்தத்த நல்ல ரத்தமா மாத்தி கொடுக்குது. அந்த ரத்தத்த மறுபடியும் இருதயத்துக்குள்ள கொண்டு போய், இருதயம் மறுபடியும்
மோட்டர் பிரஷ் பண்ற மாதிரி உடல் முழுக்க அந்த ரத்தத்தை அனுப்புது. இதுதான் இருதயத்தினுடைய பணி, நுரையீரலுடைய பணி. சரி இந்த அளவு போதும். பேசினா ரொம்ப நிறைய பேசலாம் போதும். அப்ப நம்ம உடம்புல இருக்கிற 6000 கோடி செல்களுக்கும் காற்று வந்து முழுமையாக போகணும். சரிங்களா? அப்ப அது எதை பொறுத்து இருக்குன்னா, நம்ம நுரையீரல பொறுத்து தான் இருக்கு. அப்ப நுரையீரல வெளிய எடுத்து போட்டோம்னா எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியுங்களா? நமது நுரையீரலினுடைய அளவு 436 ஸ்கொயர் ஃபீட் 1 சென்ட். சரிங்களா? இன்னும் அதை நுட்பமாக நீங்க விரித்து போட்டீங்கன்னா, ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு இருக்குமாம். இந்த டென்னிஸ் விளையாடுறாங்க இல்லையா? டென்னிஸ் கோர்ட். அந்த அளவுக்கு நம்ம நுரையீரல நல்லா எடுத்து விரிச்சு போட்டா, அந்த அளவுக்கு பெருசா இருக்குமாம். அவ்வளவு நுண்ணிய விஷயத்த இறைவன் என்ன பண்ணியிருக்கிறான்? நுணுக்கமா ஒன்று பண்ணி, ஒன்று பண்ணி, ஒன்று பண்ணி, ஒன்று பண்ணி நம்ம உடலுக்குள்ள ஒரு சிறிய உறுப்பாக சுருக்கி வச்சிருக்கிறான். டென்னிஸ் கோர்ட்ல 500 பேர் நிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம நுரையீரல் பெருசா இருக்கு. சரிங்களா? அப்ப நுரையீரல்ல 3 விதமான சுவாச இயக்கம் நடக்குது. 2 சுவாசம் உங்களுக்கு இயல்பா தெரியும். உள்மூச்சு, வெளிமூச்சுங்கிறது தெரியும். சரியாங்களா? மூச்ச உள்ள இழுக்கிறோம், மூச்ச வெளிய விடுறோம். இந்த 2க்கு நடுவுல காற்று பரிமாற்றம் நடக்கும். உள்ள இழுத்த சுவாசம் காற்று பரிமாற்றத்தால மாற்றப்பட்டு வெளிமூச்சு வெளிவருகிறது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா, இந்த நுரையீரலினுடைய அ மூச்சு விதத்தில மேல் மூச்சு, நடுமூச்சு, அடிமூச்சு என்று 3 பிரீத் வந்து நம்ம நடக்குது. இப்ப மேல் மூச்சு விடுறது அப்படிங்கிறது தான் ஆயுள் காலத்தை குறைக்க செய்யும். இன்னைக்கு பெரும்பாலான அன்பர்கள் மேல் மூச்சு தான் நம்ம இழுத்து விட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம நடுமூச்சு கூட விடுறதில்ல. சரியாங்களா? இன்னும் அடிமூச்சு சுத்தம். ஆனா, குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். குழந்தைகள் தூங்குறப்ப பாருங்க, மூச்சு இழுத்து விடும். அடிவயிறு வரைக்கும் மேல போயிட்டு வரும். பார்த்திருக்கீங்களா? அடிவயிறு புஸ்ஸு புஸ்ஸுன்னு மேல போயிட்டு வரும். இது வந்து பெல்லி பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிவயிற்று சுவாசம். அடிவயிற்று சுவாசம் நடக்கும்போது தான் நுரையீரல் முழுமையாக வேலை செய்யும்ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நம்முடைய இந்த பயிற்சிய நீங்க சரியா பண்ணிட்டே வரும்போது, நம்முடைய பிரீத்திங் அடிவயிற்றினுடைய சுவாசமாக மாறிவிடும். சரிங்களா? மேல் மூச்சுங்கிறது நடுமூச்சுக்கு வந்து நடுமூச்சிலிருந்து ஆழ்மூச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய சுவாச இயக்கம் நடக்கறக்கு ஆரம்பிச்சுரும். சரி. இப்போ சுவாசத்தின் போது அந்த மார்பு இயக்கம் நாம என்ன நெனச்சுட்டு இருக்கிறோம்? சுவாசம் காற்று உள்ள போயிட்டு வர்றதால நடக்குதுன்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருப்பாங்க. இல்லையா? இன்னும் ஒரு சிலர் நுரையீரல் விரிந்து விரிந்து சுருங்குகிறதுன்னு நெனைப்பாங்க. இல்ல. நுரையீரலுக்கு சுருண்டு விரிங்கக்கூடிய தன்மை இல்லை. சரிதானுங்களா? நுரையீரலை சுற்றி இருக்கிற தசைகள், சரிங்களா? அதுக்கு கீழ இருக்கிற உதரவிதானம் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கு இல்லையா? நம்ம வயிற்றையும், நுரையீரலையும் பிரிக்கக்கூடிய உறுப்புக்கு பேரு உதரவிதானம்னு சொல்லுவாங்க. இந்த உதரவிதானம் மற்றும் மார்பு தசைகள் சுருங்கி விரியும்போது, ஆட்டோமேட்டிக்கா நுரையீரலும் சுருங்கி விரிகிறது. அ அப்ப நுரையீரலுக்குன்னு தனியாக சுருங்கி விரியக்கூடிய ஆற்றல் இயற்கையில இல்ல. அதை சுற்றி இருக்கிற உறுப்புகள், தசைகள் தான் அதைய சுருங்கி விரிய செய்து கொண்டிருக்கிறது. அப்போ சரி இது ரொம்ப டீப்பா வேண்டாம். இப்போ அந்த இயக்கம் மட்டும் நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க போதும். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப நுரையீரல் எப்படி வேலை செய்யுதுன்னு YouTubeல போய் தயவு செஞ்சு வீடியோல பாருங்க. ஒரு முறை பார்த்துட்டாலே போதும் நம்ம நுரையீரல கெடுக்கிறதுக்கு நமக்கு உண்மையாலுமே மனசாட்சி இருக்கிறவங்க யாரும் கெடுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான இறைவனுடைய செயலை இந்த நுரையீரல் செய்து கொண்டிருக்கு. சரி இப்ப அடிமூச்சு எடுக்கணும். அதுதான் நம்மளோட பர்ப்பஸ். இந்த அடிமூச்சு எடுக்கிறதுக்கு 2 விதமான பயிற்சிகள், யோக பயிற்சிகள் இருக்கு. ஒன்று நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி நல்லா செய்யும்போது, இந்த நுரையீரலினுடைய எல்லா பகுதிகளுக்குமான அ இயக்கம் வந்து அற்புதமா நடக்கும். மகரிஷி இதுல என்ன ஒரு நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னா, பார்ட் பை பார்ட்டா இது எப்படி வேலை செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறத அவர் பயன்படுத்தியிருக்கார். சரிங்களா? பார்ட் பை பார்ட்டா நுரையீரலினுடைய வலது பக்கத்தை விரிவடைய செய்வது, இடது நுரையீரலை தனியா விரிவடைய செய்வது, நுரையீரலினுடைய மேல் பகுதியை தனியா விரிவடைய செய்வது, நுரையீரலினுடைய கீழ்ப்பகுதியை தனியா விரிவடைய செய்வது, நுரையீரலுடைய முன்பகுதியை தனியா விரிவடை செய்வது, நுரையீரலுடைய பின்பகுதியை தனியா விரிவடை செய்வது என்று பகுதி பகுதியாக அந்த நுரையீரல
விரிச்சு பழக்கி இருக்கிறாங்க இந்த பயிற்சியில. அப்ப இந்த பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு பலனை நமக்கு கொடுக்குது. குறிப்பாக பிராணாயாம பயிற்சியில நாடி சுத்தி பயிற்சி போன்ற பயிற்சிகள் அடிவயிற்றை சுவாசத்தை இயக்கத்துக்கு கொண்டு வர அளவுக்கு ஆற்றல் கொண்டது. சரியாங்களா? அப்ப அந்த அடிமூச்சு பயிற்சிக்கு வெளிநாட்டுல என்ன சொன்னான்னு சொன்னோம், பெல்லி பிரீத்திங் எக்சர்சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காது. குழந்தைகள் தூங்குறப்ப அந்த பிரீத்திங் எடுக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப நுரையீரலுடைய இயங்கும் விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம 7 நிலையில மூச்சு பயிற்சி பண்ண போறோம். முதல் 2 நிலைகள் நம்ம வஜ்ராசனம் போட்டுட்டு பண்ணுவோம். மற்ற 5 நிலைகள் நம்ம நார்மலா சுகாசனத்துல பண்ணுவோம். அப்ப முதல் 2 நிலைகள் நான் அது எது எது இயக்கத்துக்கு வருதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பயிற்சி செய்யறப்ப உங்களுக்கு புரியும். முதல் 2 நிலைகள் வஜ்ராசனம் போட்டு உட்கார்ந்து, குனிந்து நிமிர்ந்து நம்ம செய்யக்கூடிய அந்த பயிற்சியில, நம்ம உடல்ல அந்த உதரவிதானம் நல்லா வேலை செய்யும். குறிப்பா கணையம். இது சுகரை போக்குவதற்கு மிக மிக ஒரு அற்புதமான பயிற்சி. சுகர் இருக்கிறவங்க இதை நல்லா செய்யுங்க தயவு செய்து. கணையம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். எது? இந்த மூச்சு பயிற்சியினுடைய முதல் 2 நிலைகள நீங்க எந்த அளவுக்கு நல்லா செய்றீங்களோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய பேன்கிரியாஸ் நல்லா வேலை செய்யும். இன்சுலின் நல்லா சுரக்கப்படும். பித்தப்பை நல்லா இயக்கத்துக்கு வரும். சரிங்களா? வயிற்றுறுப்பு பகுதிகள் எல்லாமே நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். வயிற்றில் இருக்கிற பலவிதமான உபாதைகள் நம்மகிட்ட நீங்கறக்கு ஆரம்பிக்கும். குறிப்பா தொப்பை, தேவையற்ற கொழுப்புகள் கூட இதுல கரையறக்கு ஆரம்பிக்கும். அது பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? மறுபடியும் சொல்றேன். இந்த மூச்சு பயிற்சியில முதல் 2 நிலை உங்களுடைய சுகர் ப்ராப்ளத்துக்கு மிக அற்புதமான ஒரு தீர்வு. வயிற்று தொந்தரவுகளுக்கு மிக அற்புதமான ஒரு தீர்வு. சரிங்களா? ரைட். 3, 4வது நிலை, அது நிலை வர்றப்ப தெரியும். நுரையீரலுடைய வலது பக்கம், இடது பக்கம் என தனித்தனியாக இயக்குறோம். 5ஆம் நிலையில நுரையீரலுடைய பின்பகுதியை நல்லா விரிவடைய செய்றோம். 6ஆம் நிலையில நுரையீரலுடைய நடுப்பகுதி மற்றும் முன்பகுதியை நல்லா விரிவடைய செய்றோம். 7ஆம் நிலையில் நுரையீரலுடைய மேல் பகுதியை விரிவடைய செய்றோம். சரிங்களா? சரி. இப்ப அடிமூச்சுக்கு மிக மிக முக்கியமானது உதரவிதானம். இது நல்லா இயங்குனாதான் அந்த நுரையீரல் நல்லா விரிவடைந்து சுருங்கும். நம்முடைய ஆயுளை நம்ம நீட்டித்துக் கொள்ளலாம். நான் இதற்கான விளக்கம் இன்னொரு இடத்துல சொல்றேன். ஓகே. நிலை 1 நம்ம எப்படி செய்யணுங்கிறத சிம்பிளா நீங்க இங்க பார்த்துக்கோங்க. நான் பயிற்சி பண்றப்போ உங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன். நிலை 1 வஜ்ராசனத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கணும். உட்கார்ந்துட்டு நம்முடைய கைகளை சின்முதிரையில வைத்துக் கொள்ளணும். சின்முதிரையில வைத்துட்டு தொடை மடிப்பு இருக்கு பாத்தீங்களா? சரிங்களா? அது அந்த படம் முழுசா காமிக்கிறப்ப உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இப்போ என்னன்னு கவனத்துல மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தொடை மடிப்பு இருக்கு இல்லையா? நமக்கு தொடையில நெறிகட்டுற இடம்னு சொல்லுவோம்ல. கால்ல ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா நெறிக்கட்டும் இல்லையா? இந்த தொடையினுடைய மடிப்பு. அந்த இடத்துல அந்த சின்முதிரை வைக்கணும். 3 விரல் நேரா வைக்கணும். இந்த நிலையில இப்படி உட்கார்ந்திருக்கோம் பாருங்க. இத பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே. இந்த நிலையில நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே மேல வரணும். மூச்ச விட்டுக்கிட்டே அப்படியே ஃப்ரண்ட்ல டவுன் பண்ணி கீழ குனியணும். சரிங்களா? அப்ப இந்த சின்முத்திரைக்கு பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கு. அத பத்தி நம்ம பார்ப்போம். இதுல இந்த நடுவிரல் முனை படக்கூடிய பகுதி இருக்கு பார்த்தீங்களா? இந்த சின்முத்திரை வைத்து நீங்க தொட மேல வச்சீங்கன்னா, அதுல நடுவிரல் இருக்கு இல்லையா? பெரிய ஹைட்டா இருக்கிற விரல். இது படக்கூடிய பகுதிக்கு பேரு ஆமைக்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு வர்ம புள்ளி. இந்த வர்ம புள்ளி என்ன பண்ணும்னா, நம்முடைய கணையத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டது. அப்ப சர்க்கரை குறைபாடு இருப்பவர்களுக்கு இன்சுலின் மற்றும் கிளைகோஜன் சீராக உற்பத்தி ஆகறதுக்கு, ஒன்று நீங்க இப்படி குனியும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற பேன்கிரியாஸ், சரிதான், லிவரு, இது எல்லாமே வயிற்று உறுப்புகள் எல்லாமே நல்ல அழுத்தம் பெறும். அப்ப அழுத்தம் பெறும்போது அது இயக்கம் பெறுவதற்கு ஆரம்பிக்கும். அதுல இருக்கிற கழிவுகள் வெளியேறும். அப்ப இன்சுலின் நல்லா சுரக்கும். இது 1. 2வது இந்த ஆமைக்காலமும் அதுல இயக்கத்துல வர்றதுனால, இந்த ஆமைக்காலம் மட்டுமே கணையத்தை வேலை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு வர்ம புள்ளியா இருக்கு. ஓகேங்களா? சரி. 2ஆம் நிலை எப்படி பண்ண போறோம்? ஆதிமுத்திரை. ஆதிமுத்திரை எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். சரிதானுங்களா? கட்ட விரல உள்ள வச்சிருக்கணும். 4 விரல மடக்கி வச்சுக்கணும். சரிங்களா? அந்த 2, 2, 4, 4 8 விரல் மோதிரம் போடக்கூடிய பகுதி ஒன்றா சேருவது போல நீங்க வைத்துக்கொண்டு, அடி வயிற்றில அதே மாரி வச்சுக்கணும். அதே மாதிரி
இந்த இடத்துல மூச்சை இழுத்து கொண்டே மேல வரணும். மூச்சை விட்டுக்கொண்டே கீழே போகணும். அதே மாதிரி 5 முறை சுவாசம். சரிங்களா? அந்த சின்முத்திரை வைக்கிறப்ப வேற மாதிரியான இயக்கம் வரும். ஆதிமுத்திரை வைக்கிறப்ப வேற மாதிரியான இயக்கம் வரும். கணையம் நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இன்னும் ஆதிமுத்திரைக்கான பலன்கள் எல்லாம் இருக்கு. அது நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன் நான். சரியாங்களா? அப்ப அந்த ஆதிமுத்திரை வைத்து அழுத்தக்கூடிய இடத்துல சிறுகுடலும், பெருங்குடலும் நல்ல இயக்கத்துக்கு வந்துரும். சிறுகுடல், பெருங்குடலினுடைய இயக்கம் மிக மிக முக்கியமானது நம்முடைய வயிற்றிலே. சரி, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டினுடைய சத்தை பிரித்து கழிவுகளை நீக்கக்கூடிய செயல்ல சிறுகுடல், பெருங்குடலுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அப்ப அது நல்ல இயக்கத்துக்கு வரும். அப்ப பெண்களுக்கு இந்த பயிற்சி ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இந்த முதல் 2 நிலை பயிற்சி. ஏன்னா, நம்ம அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஃபைபராய்டு கட்டி, பிசிஓடி, பிசிஓஎஸ் சரிங்களா? இந்த பல்கி யூட்ரஸ் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க தொப்புளுக்கு கீழ 4 புள்ளிகள் வந்து வருமால சொல்றாங்க. சரி, அந்த நாபி என்று சொல்லக்கூடிய அந்த தொப்புள்ல இருந்து 2 விரல் கீழ இருக்கிறது கல்லடை காலம். இது வந்து கர்ப்பப்பை சுருங்கக்கூடிய தன்மையை இந்த வர்மப்புள்ளி வந்து இயக்கத்துக்கு கொண்டு வரும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் இதுல சரியாயிரும். சாக்லேட் சிஸ்ட், ஃபைப்ராய்டு கட்டி எல்லாமே இந்த பயிற்சி நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குணமாகும். இது வந்து நெறைய பேர் செய்து பிராக்டிகலா அனுபவத்த சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நிலை 3, 4 அது எப்படி செய்யணும்னு சும்மா ஒரு கவனத்துல பார்த்துக்குங்க. நீங்க செய்யறப்ப பார்த்துக்கலாம். ஓகே. நிலை 3, 4ல நிலை 3ல வலது கைய தொப்புள் மேல வச்சிருக்கிறோம். இடது கைய கிராஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். நிலை 4ல இடது கைய தொப்புள்ல வச்சிருக்கிறோம். வலது கைய கிராஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்படி வைக்கும்போது, இப்போ இந்த இந்த நிலையில வச்சுட்டு 5, 5 மூச்சு இழுத்து விடுவோம். அப்படி இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் நிலை 3ல பார்த்தீங்கன்னா, வலது கைய தொப்புள்ல வச்சிருக்கிறோம். இடது கைய இடது மார்ப அழுத்தி வச்சிருக்கிறோம். இப்படி 5 சுவாசம் எடுக்கும்போது வலது நுரையீரல் ஃபுல்லா விரியும். அதே ஆப்போசிட்ல வச்சீங்கன்னா, இடது நுரையீரல் முழுமையாக விரியும். அப்போ உடல்ல சமானன் என்று சொல்லக்கூடிய இந்த உடல்ல உணவை ஜீரணித்து சப்த தாதுக்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த வாயு அது சரியாக இயக்கத்துக்கு வர்றதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப வலது கைய நம்ம தொப்புள்ல வைக்கிறோம். அந்த இடத்துல 2 வர்ம புள்ளி இருக்கு. ஒன்று அன்னக்காலம், இன்னொன்று சடற்பிறல் வர்மம் என்று சொல்லக்கூடிய 2 வர்ம புள்ளி அந்த தொப்புள் இருக்கு. தொப்புளை சுற்றி கிட்டத்தட்ட 8 வர்ம புள்ளி இருக்கிறதாக வர்ம ஆசிரியர் சொல்றாங்க. நம்ம 2 முக்கியமான வர்ம புள்ளி அந்த இடத்துல இயக்கத்துக்கு வருது. அப்போ அந்த பிராண சக்தியினுடைய வெப்ப ஓட்டத்தை சமனாக வைத்தால் தான் நம்ம என்ன சொன்னோம்? உடல்ல அந்த செரிமான இயக்கம் எல்லாம் ப்ராப்பரா நடக்கும்னு சொன்னோம். சரிங்களா? அப்ப அதற்கு இந்த பயிற்சி உதவுகிறது. குறிப்பாக இடது கையை வலது காதை ஒட்டி வைக்கிறப்ப, இடது கையினுடைய மணிக்கட்டு படக்கூடிய இடம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பயிற்சி செய்யறப்ப நான் சொல்றேன் மறுபடியும். இப்போ இடது கைய வலது காத ஒட்டி கிராஸ் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த நம்ம மணிக்கட்டு படுது பார்த்தீங்களா ஒரு இடம். அதாவது இந்த கழுத்துக்கு கீழ இந்த காலர் எலும்பு இருக்கு இல்லையா? அதுக்கு கீழ இருக்கிற ஒரு புள்ளி வந்து கூம்பு வர்மம் என்று ஒரு வர்மம் இருக்கு. கூம்பு என்றால் இருதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி. அப்ப இந்த வர்ம புள்ளிய நீங்க ஹார்ட் ப்ராப்ளம்னா இந்த வர்மத்தை இயக்கத்துக்கு கொண்டு வருவாங்க. நீங்க வர்ம சிகிச்சை போனீங்கன்னா, இந்த கூம்பு நீங்க ஆட்டோமேட்டிக்கா மூச்சு பயிற்சியில நம்ம என்ன பண்றோம்? அந்த கூம்பு வர்மத்தை சர்வ சாதாரணமா இயக்குறோம். அப்ப இருதயத்துல நமக்கு வந்து பிரச்சனையே வராது. சரிங்களா? இந்த நிலை இது வந்து மூச்சு பயிற்சியினுடைய 5ஆம் நிலை. இது 2 கைய கிராஸா வச்சிருக்கும்போது, நுரையினுடைய பின்பகுதி நல்ல இயக்கத்துக்கு வரும். சரியா? பேக் சைடு லங்ஸ் நல்ல இயக்கத்துக்கு வரும். சரி. இந்த உயிரிடங்கள்ல நாம வந்து ஒரு உயிரிடங்கள் கை பயிற்சியிலயும், 5 உயிரிடங்கள் கால் பயிற்சியிலயும் பார்த்தோம். மொத்தம் 6 உயிரிடங்கள் பார்த்தோம். 7வது உயிரிடங்கள் நிலை 6ல நமக்கு இயக்கத்துக்கு வருது. இது வந்து இப்படி கைய வச்சுட்டு செய்வோம். 6ஆம் நிலை மூச்சு பயிற்சி இப்படி கைகள் 2யும் காத பொத்தி வச்சுட்டு, கைய நல்லா விரிச்சு வச்சு, நல்லா மூச்ச 5 தடவ இழுத்து விடுவோம். அப்ப இந்த கைய 2யும் தலைக்கு பின்னாடி வைக்கிறப்ப, இந்த நடுவிரல் 2 டச் பண்ணக்கூடிய இடம் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு பேரு பிடரி வர்மம். மகரிஷி முற்காலத்துல பிடரிக்கண் தியானம்னு ஒரு தியானம் சொல்லிக் குடுத்தாங்க.
சரிங்களா? அப்போ அந்த பிடரி வர்மம் அப்படிங்கிற மிக முக்கியமான உயிரடங்கல் உடனீல அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வர்மா எஃபெக்ட் ஆயிருச்சுன்னா, என்ன சொல்றது? மூளை பாதித்த சித்தபேத நிலைக்கு கூட அது கூட்டிட்டு போயிரும். அதனால புடனீல அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரியாங்களா? அப்ப இந்த வர்மத்தினுடைய முக்கியமான பலன் என்னன்னா, கால்ல சக்தி வர்மம் என்னவெல்லாம் நன்மையை கொடுக்குமோ, அதே நன்மையை பிடரி வர்மமும் பெண்களுக்கு கொடுக்கும். மிக மிக ஒரு சக்திமிக்க வர்ம புள்ளி. குறிப்பாக கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்ம முன்னாடி பார்த்தது தான். மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரவுகள் பேஸ் வயிற்றில் வலி, வெள்ளைப்படுதல், அதிக உதிரப்போக்கு, சரியான அந்த மென்சஸ் ப்ராப்பரா வராம இருக்கிறது, 2, 3 மாசத்துக்கு ஒரு டைம் மென்சஸ் ஆகுறது. ஆண்களுக்கும் அதே போல வித்து சக்தி அதிகமாக வெளியேறுவது, அந்த மாதிரியான பிரச்சனைகள். குறிப்பா நெறைய பேருக்கு பஸ் டிராவல் போனாங்கன்னா வாமிட் வரும். சரிங்களா? அதெல்லாம் டோட்டலா கண்ட்ரோல் ஆயிக்கும் இந்த பயிற்சி செய்றப்ப. சிலருக்கு அந்த வாசனை திரவியங்கள் அலர்ஜிய கொடுக்கும். அது எல்லாமே இந்த பயிற்சி நீங்க செய்ய ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கியூர் ஆகும். அதுக்கு கீழ நாம இப்படி கைய பின்னாடி வச்சு, கைய விரிச்சு வைக்கிறேன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுக்கு கீழ நடுவிரல் படுற பகுதி பிடரிக்கண் வர்மம்னு சொன்னா, அதுக்கு கீழ அந்த ஆள்காட்டி விரல் தொடரக்கூடிய 2 புள்ளிகள் இருக்கு. சரிங்களா? அது 7வது உயிரடங்கல், பொற்சை அடங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த உயிரடங்கல். சரிங்களா? இது 7வது உயிர் அடங்கக்கூடிய இடம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி இந்த வர்ம புள்ளிகள் எத்தன வர்ம புள்ளி இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 12, 13 வர்ம புள்ளிகள் இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? நீங்க மேக்ஸிமம் இந்த எல்லா வர்மத்தையும் உங்க கையில வந்து டச் பண்ணிருவீங்க. சரியாங்களா? முடிச்சூடி அடங்கல் வர்மம், காய வர்மம், கொண்டை நரம்பு வர்மம், பிடரி வர்மம், பேன்குழி வர்மம், சுழியாடி வர்மம், பெருநரம்பு வர்மம், புறத்தாரை வர்மம் என்று பல வர்ம புள்ளிகள் இந்த இடத்துல இயக்கத்துக்கு வருது. அது எல்லாத்தையுமே நீங்க இந்த பயிற்சியில ஆக்டிவேட் பண்ணுவீங்க. சரிங்களா? இது சித்த வர்ம புள்ளிகள் அப்படின்னு நெட்ல போட்டீங்கன்னா, நெறைய வர்ம புள்ளிகளோட பாயிண்ட்ஸ வந்து நீங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம காதை அழுத்தி கைய வச்சிருப்போம். அப்ப அதுக்கு மேல இருக்கிற காத நீங்க அழுத்தி வச்சிருக்கிறப்ப கவனிச்சீங்கன்னா தெரியும். பொய்கை காலம், சுண்ணாம்பு காலம். சுண்ணாம்பு காலம் நம்ம முன்னாடியே அந்த வர்ம புள்ளிய பத்தி பார்த்தோம். கைப்பயிற்சி சுழற்சியில காதுக்கு மேல இருக்கிற இது இயக்கத்துக்கு வருதுன்னு. அப்ப இந்த காதை அழுத்தும்போது பொய்கை காலம், சுண்ணாம்பு காலம் என்ற 2 வர்ம புள்ளிகளையும் சேர்த்து தான் நம்ம வந்து இயக்கத்துக்கு கொண்டு வரோம். 7ஆம் நிலை கடைசி நிலையில கண்களை பொத்தி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு இடது கை வச்சிருக்கணும். அப்புறம் வலது கை வச்சிருக்கணும். இந்த நிலையில நம்ம ஒரு 5 முறை சுவாசத்த இயக்கம் பண்ணும்போது, நுரையீரலுடைய மேல் பகுதி நல்லா வேலை செய்யும். குறிப்பாக கண் சார்ந்த வர்ம புள்ளிகள். கண்ணை சுற்றி கிட்டத்தட்ட 2, 4, 6 வர்ம புள்ளி ரொம்ப பவர்ஃபுல்லான வர்ம புள்ளி இருக்குது. புருவத்திலேயே நெறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. சரி, அதனால தான் ஐப்ரோ எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறோம். அது நெறைய வர்ம புள்ளிய வந்து சிதைச்சிரும். அப்போ உடல்ல பல்வேறு விதமான நோய்கள் உருவாகும். குறிப்பாக உங்களோட புருவத்திற்கும், கர்ப்பப்பைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. யாரெல்லாம் புருவ முடிய அடிக்கடி எடுத்துட்டு இருக்கிறீங்களோ, ஐப்ரோ எடுக்கிறீங்களோ, அவங்களுக்கு பிற்காலத்தில கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பல நோய்கள் உருவாகும். சரிதானுங்களா? அதனால அதைய தவிர்த்துக் கொள்ளுங்க, தயவு செய்து. அதில நெறைய வர்ம புள்ளிகள் இருக்குது. இந்த இந்த படத்த பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நம்ம கையில கண்களை வைத்து, கைகளை பொத்தி 5 முறை சுவாசம் செய்யும்போது, அந்த கண்களுக்குள்ள இருக்கிற எல்லா வர்ம புள்ளியும் நம்ம வந்து இயக்கறக்கு ஆரம்பிச்சுருவோம். சரியாங்களா? இதில பாருங்க, இந்த சுண்ணாம்பு காலம் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்க. இதில வந்து திலர்த காலம் என்று சொல்லக்கூடிய நம்ம ஆக்கினை மெடிடேட் பண்ணக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கோன மையம். சரியாங்களா? புருவ காலம், நட்சத்திர காலம், மந்திர காலம் என்று சொல்லக்கூடிய பல வர்ம புள்ளிகள் நாம இந்த கைய வச்சு கடைசி நிலை மூச்சு பயிற்சி செய்யும்போது இயக்கத்துக்கு வருது. இது வந்து மந்திர கால வர்மம். கண்ணுடைய உள்பகுதி. சரிதாங்களா? கண் குறைபாடு இருக்கிறவங்க இந்த வர்மத்தை இயக்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா, கண்ணுடைய பார்வை சக்தி அதிகரிக்கும். தனியா செய்ய வேண்டாம். நம்ம பயிற்சி செஞ்சாவே போதும். அப்ப அந்த கண் புருவம் துவங்குற இடத்துல இருக்கிறது வந்து புருவ வர்மம் அப்படின்னு ஒரு வர்மம் இருக்கு. கண்ணினுடைய வெளிப்பக்க ஓரத்துல நட்சத்திர காலம், கண்ணினுடைய நடுப்பகுதியில காம்போதரி காலம், கண்ணினுடைய உள்பக்க ஓரத்துல கழிவுகள் தங்கக்கூடிய இடத்துக்கு பேர் மந்திர காலம், இன்னும் நெற்றி பொற்று திலர்த காலம் என்று சொல்லக்கூடிய ஆக்கினை மையம், அண்ணான் காலம். சரியா? இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. கண்ணாடி போடுறப்ப அந்த நோஸ் பேட் உட்கார்ற இடம் இருக்கு இல்லைங்களா? அந்த இடம் வந்து கண்ணாடி காலம்ங்கிற வர்ம புள்ளி. அப்ப 7 வர்ம புள்ளி இந்த இடத்துல இயக்கத்துக்கு வருது.
சரிங்களா? அப்ப கைகள்ல இருக்கிற அந்த காந்த சக்தி பட்டுச்சுனாலே அந்த வர்ம புள்ளி எல்லாம் இயக்கத்துக்கு வந்துரும். நீங்க போய் டச் பண்ணி தனியா குடுக்கணும்னு இல்ல. உங்க கை உங்க உடம்புல பட்டாலே அந்த வர்ம புள்ளி எல்லாம் என்னத்துக்கு வந்துரும்? இயக்கத்துக்கு வந்துரும். சரி. இப்ப நம்ம பயிற்சிக்கு போலாங்களா? இன்னும் நான் விளக்கம் சொல்லணும்னா, இன்னும் அதுக்கு 1 மணி நேரம் விளக்கம் வந்து நம்ம எடுக்க முடியும். ஏன்னா, அவ்வளோ விஷயம் அந்த பயிற்சிக்குள்ள இருக்கு. ம். ஒரே நிமிஷம். இதுல அந்த சில விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். 17 ஆயிருச்சு. சரி, நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, அது மூச்சு பயிற்சி பத்தி நான் இப்ப சொன்னது ஒரு 10% தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நெறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. நம்ம அடுத்த வகுப்புல நான் அதை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்ப நம்ம பயிற்சிக்குள்ள போலாம். சரிங்களா? ஒரு 1 நிமிட இடைவேளை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது உடல் தேவை இருக்கு, தண்ணி ஏதாவது குடிக்கணுமா, 1 மடக்கு மட்டும் குடிச்சுக்கோங்க. உடல்ல கழிவு நீக்கம் ஏதாவது இருந்ததுன்னா, யூரின் கீது போனோம்னா போயிட்டு வந்துருங்க. ஒரே நிமிடம் போயிட்டு வந்தீங்கன்னா, அந்த கிட்னி மசாஜ் என்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியும், அதைத் தொடர்ந்து மூச்சு பயிற்சி 7 நிலையும் நாம இன்னைக்கு செஞ்சிரலாம். சரிங்களா? போயிட்டு வந்துருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்கள் எல்லாரும் தயாரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ ஒரு சின்ன வேண்டுகோள். இப்ப எல்லாருமே
ஒரு பெட்ஷீட்டு இல்லாட்டி ஒரு தலையணை ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்துருங்க. நல்லா வஜ்ராசனம் போடுறப்போ வலி எதுவுமே இல்லை, சர்வசாதாரணமா நான் வஜ்ராசனம் போட்டு உட்காருவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தேவையில்லை. மற்றவங்களுக்கு தயவு செய்து நீங்க ஒரு பெட்ஷீட்டோ அல்லது ஒரு தலையணையோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு வாங்க. அப்பதான் இந்த வஜ்ராசனம் உங்களுக்கு வலி இல்லாமல் எப்படி உட்கார முடியுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறோம். சரிங்களா? ஓகே, எப்படின்னு பார்த்துக்கோங்க. வஜ்ராசனம் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த வஜ்ராசனம் போடுறப்ப நிறைய பேருக்கு வலி ரொம்ப அதிகமாக ஆகும். சரிங்களா? அதற்கு ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா, ஒரு மேட்டு, சரிங்களா, ஒரு மேட் எடுத்துக்கோங்க, அல்லது பெட்ஷீட்டு தலையணை என்ன வேணால் எடுத்துக்கலாம். அந்த மேட்டை எடுத்து இந்த மாதிரி 4-8 மடிச்சுக்கோங்க. இது நல்லா மெத்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? கொஞ்சம் இப்படி பார்த்த மாதிரி இருக்குங்க. குட். இப்போ இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல தான் உங்களுக்கு அதிகமாக வலிக்கும். கொஞ்சம் எந்திரிங்க. அப்படி இந்த இடம் கால் மடங்குது இல்லையா, இந்த இடம் தான் அதிகமாக வலிக்கும். என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இந்த மேட்டை செட் பண்ணிக்கணும். இப்படி உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் இங்கே பேலன்ஸ் ஆகும், இந்த இடத்துல வலிக்காது. உட்காருங்க. ஓகே, வெரி குட். இவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் இதை விட பெரிய மேட்டோ தலையணையோ எது வேணாலும் வச்சு உட்காந்துக்கலாம். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். போக போக இது தேவைப்படாது உங்களுக்கு. ஓகே, சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப வஜ்ராசனம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. நம்ம முட்டி போட்டு நிக்க சொன்னா எப்படி நிற்போம்? முட்டி போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா நிற்போம் இல்லையா? அதுல இருந்து அப்படியே நீங்க கீழே உட்கார்றது தான். சரியா? இது வஜ்ராசனம்னு சொல்றோம். அப்ப இந்த வஜ்ராசனத்துல எங்க நிறைய பேருக்கு பெயின் அதிகமாகும் அப்படின்னா, இந்த கால் மடங்கக்கூடிய இடத்துல தான் பெயின் ஆகும். அப்ப அந்த இடத்துக்கு கீழே ஒரு பெட்ஷீட்டோ தலைவணியோ பெருசா ஏதாவது நீங்க வச்சுக்கிட்டு ஆரம்ப காலத்துல உட்கார்ந்து பழகுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வலி உங்களுக்கு பெரிதாக வராது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. இல்ல அதுவே உட்கார்றதுக்கு வழியா இருக்குதுன்னா நீங்க சுகாசனம் சமணங்கால் போட்டு உட்கார்ந்தே இந்த பயிற்சியை பண்ணிக்கலாம். தப்பில்லை ஆரம்ப காலத்துல. பட் அது 100% பலன் வஜ்ராசனத்துல போட்டு உட்கார்ந்தாதான் நடக்கும். நான் வஜ்ராசனத்துக்கான நன்மைகள் என்ன பலன்கள் என்னங்கிறதெல்லாம் நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு தெளிவா விளக்கமா சொல்றேன். நீங்க ஓய்வா இருக்கிறப்பவெல்லாம் இந்த வஜ்ராசனத்துல உட்கார்ந்து பழகணும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு மேட்டை பயன்படுத்துங்க. இது வச்சாலும் எனக்கு வலிக்குது சார் அப்படின்னா இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, இந்த காலை குத்தி வச்சு உட்காருவோம். சரிங்களா? இந்த காலை என்ன பண்ணி வச்சுக்கலாம், அப்படியே நேரா குத்தி வச்சு அது மேல அப்படியே உட்காந்துக்கலாம். என்ன கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி தெரியும், பரவாயில்லை. அதுவும் பரவாயில்லைன்னு சொல்றேன். சரிங்களா? கடைசிக்கு அதுவும் முடியல சார், ரொம்ப வலிக்குதுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், கவலையெல்லாம் பட வேண்டாம். சமணங்கால் போட்டு உட்காந்து ஒரு 10 நாள் 20 நாள் பயிற்சியை நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க உடல் ஆட்டோமேட்டிக்கா இலகுத்தன்மை வந்துடும். அப்புறம் நீங்க ஈஸியா வஜ்ராசனம் போட முடியும். சரிங்களா? ரைட்டு. சரி, இப்ப கால் பயிற்சி நம்ம நிறைவு பண்ணிட்டோம். கால் பயிற்சியினுடைய கடைசி நிலை வஜ்ராசனத்தில் அமர்றோம். ஓகேங்களா? வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம். இப்ப இவர் போட்டார் பாத்தீங்களா? இது வஜ்ராசனம் ப்ராப்பரா போடுறது எப்படி போடணும் அப்படின்னா இப்படிதான் போடணும். வஜ்ராசனத்தில் ரெண்டு காலை நீட்டிக்கணும். அப்புறம் வலது காலை மடிச்சு வைக்கணும். அப்புறம் இடது காலம் அடிச்சு வைக்கணும். இதுதான் ப்ராப்பரா வஜ்ராசனம் போடுறது யோகா ஆசன முறைப்படி. ஆனா நாம் அப்படி போடணுங்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது. சரிதானா? நீங்க உங்களுக்கு எப்படி உட்கார்ந்தா வஜ்ராசனத்துல சௌரியமா ஈஸியா போக முடியுமோ அப்படி நீங்க அதையே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா முறையா பண்றதுக்கு முயற்சி பண்றவங்க இப்படி பண்ணுங்க. பட் எல்லாருக்கும் இது பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், நம்ம முட்டிங்கால் போட்ட மாதிரி வச்சுக்கிட்டு அடியில தலைவணிக்கு இது வச்சுக்கிட்டு அப்படியே மேல ஈஸியா உட்காருங்க. பெட்டு மேலேயும் நீங்க உட்காந்துக்கலாம். பெட்டு போட்டிருக்கோம் இல்லையா, பெட்டு மேல தலைவாணி போட்டு உட்காந்தீங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் அதான் சொல்றேன், நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப இந்த மாதிரி உட்கார்ந்து பழகுனீங்கன்னா ஒரு 4-5 நாள்ல நல்லா உடம்பு செட் ஆயிடும். அமர்றோம். ஓகேங்களா? வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம். தாங்க அப்படியே திரும்பி உட்காரலாம். இப்போ வஜ்ராசனத்தில் உட்காரப்ப மட்டும் நீங்கள் என்ன கவனிக்கிறது ஒன்றே ஒன்று,
இந்த இடது கால் பெருவிரல் மேலே வலது கால் பெருவிரல் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? கரெக்டாக இடது கால் பெருவிரல் அதுக்கு மேலே வலது கால் பெருவிரல் இருக்கணும். ஓகே ஓகே. இப்போ இடது கால் பெருவிரல் மேல வலது கால் இருக்கிறது. அதே மாதிரி இந்த கால் 2 விரிந்த இடத்துல நம்மளோட பேக் சைடு சீட் ஆயிருக்கணும். அது மேல அப்படியே நீங்க உட்கார்ந்துக்கலாம். சரிங்களா? ரைட். அப்படியே திரும்பிக்கலாம். நீங்க திரும்ப வேண்டாம். ஃப்ரண்ட்ல வஜ்ராசனத்தோட பொசிஷன் இது. சரிங்களா? வஜ்ராசனம்னா முழங்கால் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். பின்னாடி கால்கள் இடது கால் பெருவிரல் மேலே வலது கால் பெருவிரல் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே சரி. இது வந்து கிட்னி மசாஜ். இதில் உட்காந்துருக்கிறப்ப தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேராக வச்சு நம்ம செய்யணும். ஓகேங்களா? இப்போ ஒரு டைம் செய்கிறோம், கவனிச்சுக்கலாம். 4 விரல் சைடில் பின்னாடி வரணும், கட்டை விரல் சைடில் வரணும். அப்படியே மேலிருந்து கீழே நீவி கொடுக்குறோம். ஓகே ஸ்டார்ட். 1 2 3 முடிஞ்ச வரைக்கும் மேலே கொண்டு போய் 4 கீழே கொண்டு வரணும். 5 ஓகே. இந்த பயிற்சி மட்டும் திரும்பி உட்காந்து உங்களுக்கு ஒரு முறை செஞ்சு காமிச்சிடுறோம். அப்படியே திரும்பி உட்காந்துக்கலாம். இப்போ ரொம்ப கால் வலிக்கிறவங்க தயவு செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப வலியோட எதையுமே நீங்க செய்ய வேண்டாம். பார்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம். இப்போ திரும்பி செய்வாங்க. ஓகே. இப்போ பின்னாடி கை வைங்க. ஓகே சரிதானா? இதுதான் நம்மளோட முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கார்டு. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் ஸ்பைனல் கார்டுக்கு பக்கமாக வரட்டும். ஸ்பைனல் கார்டில் ஒட்டி வந்தாலும் தப்பில்லை. ஓகேவா? கிட்னி இந்த இடத்துல இருக்குது நமக்கு. ஓகே ஓகே. கிட்னிக்கான மசாஜ் ஸ்டார்ட். 1 நல்லா கீழே கொண்டு போகிறோம். 2 நல்லா மேலிருந்து கீழே நீவி கொடுக்குறோம். 3 4 5 என்ன போட்டு தேய்ச்சினா ஓகே ரிலாக்ஸ். சூப்பர். அவ்வளோதான். சரிங்களா? அப்படியே திரும்பி உட்காந்துக்கலாம் தங்கம். இதோட கால் பயிற்சி நிறைவாகுது. அடுத்தது அற்புதமான பயிற்சி, மூச்சு பயிற்சி. சரிங்களா? மூச்சு பயிற்சியினுடைய முதல் நிலை சேம் வஜ்ராசனம் தான். வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம். நீங்கள் கால் பயிற்சி செஞ்சு வஜ்ராசனத்தில் தான் இருப்போம். அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பெயின் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வஜ்ராசனம் போட்டுக்கலாம். சரிதானுங்களா? இந்த வஜ்ராசனம் போடுறப்ப நிறைய பேருக்கு வலி ரொம்ப அதிகமாக ஆகும். சரிங்களா? அதற்கு ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, ஒரு மேட்டு, சரிங்களா, ஒரு மேட் எடுத்துக்கோங்க. அல்லது பெட்ஷீட்டு, தலையணை என்ன வேணால் எடுத்துக்கலாம். அந்த மேட்டை எடுத்து இந்த மாதிரி 4 8 மடிச்சுக்கோங்க. இது நல்லா மெத்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? கொஞ்சம் இப்படி பார்த்த மாதிரி இருக்குங்க. குட். இப்போ இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல தான் உங்களுக்கு அதிகமாக வலிக்கும். கொஞ்சம் எந்திரிங்க. அப்படி அப்படி இந்த இடம் கால் மடங்குது இல்லையா? இந்த இடம் தான் அதிகமாக வலிக்கும். என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த மேட்டை செட் பண்ணிக்கணும். இப்படி உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் இங்கே பேலன்ஸ் ஆகும். இந்த இடத்துல வலிக்காது. உட்காருங்க. ஓகே வெரி குட். இவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் இதை விட பெரிய மேட்டோ தலையணையோ எது வேணாலும் வச்சு உட்காந்துக்கலாம். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். போக போக இது தேவைப்படாது உங்களுக்கு. ஓகே சரி. நேராக உட்காந்துக்கலாம். அங்கே வீடியோ பார்த்த மாதிரி. இங்கே பார்த்த மாதிரி. ஓகே. இவங்க ரெகுலராக பண்ணுறதுனால மேட் தேவைப்படுறது இல்லை. ஓகே சரி. ஃபஸ்ட்டு பொசிஷன் நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியினுடைய ஃபஸ்ட்டு பொசிஷன் சின்முத்திரை. சரி. தொடை மடிப்பில் வச்சுருக்கிறோம். 3 விரல் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட்டாக விரல் சேர்ந்து உங்கள் தொடைக்கு நேராக இருக்குது. நிறைய பேருக்கு இப்படி உள்ளே போயிடும். அது நோ யூஸ். ஓகே ஓகே. நல்லா மூச்சு எடுத்துக்கிறோம். மூச்சை விட்டுக்கிட்டே டவுன் டவுன் அப். நல்லா மூச்சு எடுத்துக்கிட்டே மேலே வரணும். டவுன். மூச்சு விட்டுக்கிட்டே கீழே போகிறோம். அப். மூச்சு எடுத்துக்கிட்டே மேலே வர்றோம். டவுன்
Again, down, up. Fifth time, down, up. Okay, okay. Relax. ஓகே, மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு சிரமமா இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, கை காலெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கத்துக்கிட்டு தான் இருக்கீங்க, அதனால ரொம்ப ஓவர் ப்ரெஷர் உங்க உடம்புக்கு கொடுக்க வேண்டாம், பெயின் கொடுக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே, இது ஜஸ்ட் ஃப்ரீயா இருந்து பாருங்க. டவுன், தலை பாருங்க ஸ்ட்ரைட்டா நேரா போகுது, தலை குனிறது இல்லை. தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேரா போய் நேரா வரணும். ஓகேவா? செகண்ட் பொசிஷன் ஆதி முத்திரை. ஆதி முத்திரை வச்சுக்கிறோம், வயிற்றுல, அடி வயிற்றுல. இந்த ஆதி முத்திரை வைக்கிறது உங்களுக்கு எப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது கரெக்டாக வைக்கணும், கரெக்டாக வச்சிங்கன்னா தான் அது முழு பலன் கிடைக்கும். இந்த குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ளே வச்சிருக்கோம் இல்லையா, அந்த முத்திரைக்கு பேர் தான் ஆதி முத்திரை. அந்த முத்திரைக்கு நிறைய நிறைய பலன்கள் இருக்கு. சரிங்களா? பட் அது எப்படி வைக்கிறதுன்னு மட்டும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்குங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக நார்மலாக உட்காருங்க, வஜ்ராசனத்துலேருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு சுத்தமாக வலியே இல்லைங்க சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உட்காருங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வலி இருக்குதுங்கிறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கோங்க. இது வந்து ஆதி முத்திரையோட பொசிஷன். இது விளக்கமெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். பாருங்க, இப்ப 4 விரல் நீட்டி வச்சிருக்கிறோம். கட்டை விரலை சுண்டு விரலினுடைய அடிப்பகுதியில டச் பண்றோம். சுண்டு விரலினுடைய அடிப்பகுதி, இந்த கணுகு, இந்த இடத்துல காப்பு காய்ச்சி மாதிரி கூட சிலருக்கு இருக்கும், அந்த அடிப்பகுதியில டச் பண்ணணும். அப்புறம் அந்த 4 விரலை அப்படியே மூடி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ குத்துறதுக்கு பாக்ஸிங்க்கு நம்ம கையை வச்சா எப்படி வைப்போமோ அந்த மாதிரி நல்லா டைட்டா மூடி வச்சுக்கணும். சரி, இதுல 2 மோதிரமும் போட்டா, மோதிரம் எங்க போட்டிருப்போம், மோதிர விரல்ல கீழ்ப்பகுதியில போட்டிருப்போம் இல்லையா? இப்ப அந்த 2 மோதிரமும் டச் பண்ணா எப்படி வச்சிருப்போமோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நீங்க கையை 2ஐயும் சேர்த்து வச்சுக்கோங்க. புரியுதா? சரி, பாருங்க, 2 மோதிரம் போட்டா எப்படி இருக்குமோ இன்னும் நல்லா சேர்த்து வைக்கணும். ஓகே, வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு வைக்கிறது எங்க வைக்கிறோம் பாருங்க, அவர் அடி வயிற்றுல நல்லா ஒட்டி வச்சிருக்கிறார். தொப்பையெல்லாம் இருந்தா வைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ வச்சுக்கணும். சரிங்களா? பொறுமையே செய்யலாம். வஜ்ராசனம் போட்டு இந்த மாதிரி பொசிஷன் வச்சுக்கோங்க. எடுத்துக்கிறோம், மூச்சை விட்டுக்கிட்டே டவுன், நல்லா மூச்சு இழுக்கணும். டவுன், ஃபுல்லா பிரீத் அவுட். நல்லா பிரீத் இன். டவுன், டவுன். ஃபுல் நுரையீரல் எம்டி ஆகணும். ஃபுல் நுரையீரல் நிரம்பணும். டவுன், ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, இப்போ 2 ஸ்டேஜ் முடிஞ்சிருக்கு. தேர்டு பொசிஷன் நார்மலா சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சுகாசனத்துக்கு வந்துருங்க. கொஞ்சம் பெயின் இருக்கும், ஏன்னா நம்ம புதுசா பண்ணிட்டு இருக்கிறதுனால கால் கொஞ்சம் வலி இருக்கும். பட் ரொம்ப பெயின் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 3 பயிற்சி, கிட்னி மசாஜ், மூச்சு பயிற்சி முதல் நிலை, 2 நிலை, இதை 3ஐயுமே சேர்த்து நமக்கு 1 நிமிஷம் தான் டைம் இருக்கும். ஒரே நிமிஷத்துல செஞ்சிடலாம். நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வர்றப்போ ஒரே நிமிஷத்துல செஞ்சிடலாம். இன்னைக்கு பழகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ரைட். இந்த மூச்சு பயிற்சியில் 2 நிலை மட்டும்தான் வஜ்ராசனம், மற்ற எல்லா நிலையுமே சுகாசனத்தில் தான் பண்ணுறோம். ஓகே, ரைட். 3வது நிலை, வலது கை உள்ளங்கை தொப்புள்ள வச்சுக்கிறோம். பாருங்க, வலது கையினுடைய உள்ளங்கை கரெக்டா தொப்புளுடைய மையத்தில் இருக்கணும். சரிங்களா? தொப்புள் மேல வலது கையினுடைய உள்ளங்கையினுடைய மைய பகுதி கரெக்டா தொப்புள் மேல இருக்கணும். இடது கை என்ன பண்றோம்,
இடது மார்பை அழுத்தி வலது காதை தொட்ட மாதிரி வச்சுக்கிறோம். இதுதான் இடது கை என்ன பண்ணிருக்குன்னு சொல்றோம், இடது மார்பை அழுத்தின மாதிரி வச்சிருக்கான்னு பாருங்க. லெஃப்ட் செஸ்ட பிரஸ் பண்ணி பிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இடது பக்க நுரையீரலை நீங்க அழுத்தி பிடிச்சிட்டீங்க. இப்போ 1 லிட்டர் காத்து நம்ம உடம்புக்குள்ள போய் வலது பக்கத்துக்கு 1/2 லிட்டர், இடது பக்கத்துக்கு 1/2 லிட்டர் போயிட்டு இருந்துச்சு. இப்ப நீங்க இடது பக்கத்தை அமுத்தி பிடிச்சிட்டீங்க. இப்போ அந்த 1 லிட்டர் காத்து மொத்தமா எதுக்குள்ள போகும், வலது பக்க நுரையீரலுக்குள்ள போகும். வலது பக்க நுரையீரல் பலூன்ல காத்து ஊதுனா எப்படி விரியுமோ அப்படி புஷ்ஷு விரியறதை நீங்க ஃபீல் பண்ணலாம். ஓகே, சரி. இந்த வலது கை இருக்கு இல்லையா, அந்த வலது கையினுடைய முழங்கை இருக்குல்ல, வலது கை தொப்புல வச்சிருக்கிற கையோட முழங்கை, இது வந்து கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு எல்லாருக்குமே. அதை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இந்த லைட்டா வயிற்றுல ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா, அதை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. பொசிஷன் இங்க பாருங்க, இவங்க வைக்கிறதே பர்ஃபெக்டா வச்சிருக்காங்க. நிறைய பேர் எப்படி வைப்போம், இப்படி வச்சிருப்போம். ஓகே, இதை லைட்டா ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இங்க ஒரு லைட் ப்ரெஷர் இருக்கும். ஓகே, இது கரெக்டா இந்த காலை தொட்ட மாதிரி வச்சிருக்கணும். இந்த செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல கேப் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ரைட் சைடு லங்ஸ் ஃபுல்லா உங்க ஏர் உள்ள போகும். ஓகே, இதுதான் பொசிஷன். 5 டீப் பிரீத்ஸ். ஓகே, ஸ்டார்ட். 1 நல்லா ஃபுல்லா பிரீத்தை நல்லா இழுக்கணும். ஃபுல்லா பிரீத்தை முழுசா விடணும். 3 4 5 எந்த அளவுக்கு நீங்க லாங்கா இழுத்து ஃபுல்லா விட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க டீப்பா பண்ணலாம். ஓகே, 5 பிரீத்ஸ் போதும். நெக்ஸ்ட் பொசிஷன், 4th பொசிஷன். கைகளை அப்படியே மாத்தி வச்சுக்கிறோம். இடது கை தொப்புள்ள, வலது கை இடது காது தொட்ட மாதிரி, வலது செஸ்ட்டை பிரஸ் பண்ணி பிடிச்சிருக்கிறோம். இடது நுரையீரல்ல கவனம் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸ்டார்ட். 1 2 நல்ல மெதுவா ஃபுல்லா மூச்சு இழுக்கிறோம், ஃபுல்லா மூச்சு விடுறோம். 3 4 5 இது உங்களோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இதனோட டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம கற்றுக் கொடுக்குறதுக்காக ஒரு ஸ்மால் டைமிங் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நல்லா பிரீத் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு லாங்காக இழுத்து எந்த அளவுக்கு மெதுவாக விட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பொசிஷன். 2 கைகளையும் கிராஸாக வச்சுருக்கிறோம். வலது கை மேலே இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இங்கே பாருங்க, பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணியிருக்கு, ரைட் ஹேண்டு ரைட் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணாதான் அது கரெக்டாக வரும். ஓகே, இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கவனிங்க. இப்போ இடது கையை ஃபர்ஸ்ட் கிராஸா வச்சுட்டோம், அதுக்கப்புறம் வலது கையை கிராஸா வச்சிருக்கிறோம். இப்ப இதனோட நோக்கம் என்னன்னா, நம்மளோட முன்பக்க நுரையீரலை 2 பக்கம் அழுத்தி பிடிச்சிட்டா பின்பக்கம் இருக்கிற நுரையீரல் நல்லா விரியும். சரிங்களா? அது பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். சரி, இப்போ இடது கை கண்டிப்பா நம்ம மார்பகத்தை ஒட்டி வந்திருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்டா இருக்கிறதால. வலது கை அப்படி இருக்காது. நீங்க கவனிச்சு பாருங்க, இங்க ஒரு கேப் இருக்கும் இல்லையா? வலது கையில இந்த முழங்கை வந்து உடம்புல ஒட்டி இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மணிக்கட்டு இருக்கு இல்லையா, வலது கையினுடைய மணிக்கட்டு, இந்த இடத்துல ஒரு பெண்டு பண்ணணும். கையை லைட்டா ஒரு பெண்டு பண்ணீங்கன்னா இந்த இடம் நுரையீரலை நல்லா அமுத்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கையை காதை ஒட்டி வைக்கிறது நம்ம பர்பஸ் இல்லை, நுரையீரலை அமுத்தி பிடிக்கிறது தான் நம்மளுடைய பர்பஸ். அப்ப 2 கையை 2 நுரையீரலை அழுத்தி பிடிச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பயிற்சியை பண்ணணும். ஓகே, இப்போ 2 சைடு செஸ்டும் ப்ரெஸ் ஆகிருக்கு. பேக் சைடு லங்ஸில் நல்ல ஆக்சிஜன் ஃபுல்லாக நிரம்பும். ஓகே, ஸ்டார்ட்.
1 2 3 ஃபுல்லா பேக் சைடு லங்ஸ்ல கவனம் வச்சுக்கோங்க. முதுகு பகுதியில் நல்லா விரிஞ்சு சுருங்கிறத பார்க்கலாம். 4 5 ஓகே. நெக்ஸ்ட் பொசிஷன், ஆறாவது நிலை. 2 நடுவிரலையும் சேர்த்திக்கிறோம். அப்படியே கைகளை நடுவிரல் இப்படி, இந்த 2 நடுவிரல் இப்படி சேர்ந்து இருக்கணும். 2 கையை அப்படியே சேர்த்துங்க. 2 கையை நடுவிரலை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கொண்டாந்து பின்னாடி கைகளை வச்சு காதை பொத்துன மாதிரி வச்சுக்கிட்டு கைகளை நல்லா விரிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கு பாருங்க. ஓகேவா? காதை பொத்துன மாதிரி வச்சுக்கிட்டு கைகள் நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ பின்னாடி இருக்கிற 2 நடுவிரலும் டச் ஆகிருக்கணும். அது அந்த குழிவான பகுதியில் சேர்ந்து இருக்கும். மண்டையில் ஒரு குழிவான பகுதி இருக்கும் இல்லையா, அதைத்தான் பிடரிக்கண்ணுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஓகே. ஃப்ரண்ட், அப்பர், மிடில் எல்லா லங்ஸும் வேலை செய்யும். ஃப்ரண்ட்ல நல்லா விரியும். ஓகே, ஸ்டார்ட். 1 2 ஃபுல்லா மூச்சு இழுக்கிறோம். ஃபுல்லா எம்டி ஆகணும். 3 4 கண்டினியூவா பண்ணுங்க. 5 நல்லா ஃபுல்லா மூச்சு இழுக்கணும். நல்லா ஃபுல்லா மூச்சை வெளிவிடணும். ஓகே, 5 முறை பண்ணிட்டா கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 ஓகே, ரிலாக்ஸ். லாஸ்ட் ஃபைனல் பொசிஷன், ஐ பாமிங். ஐ பாமிங் பாருங்க. ஃபர்ஸ்ட் இடது கையால இடது கண்ணை பொத்துறோம். அப்புறம் வலது கையால வலது கண்ணை பொத்தி வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் மேலே வரட்டும். இது இன்னும் கொஞ்சம் மேலே. ஓகே, இதுதான் பொசிஷன். கைகளுக்கு இடையில கேப் கரெக்டா இந்த அளவுக்கு இருந்தா போதும். ரொம்ப விரிக்கவோ சுருக்கவோ வேண்டாம். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்டு இடது கையால இடது கண்ணை பொத்தி இருக்கிறோம். இந்த ஆதி முத்திரைக்கு இந்த கட்ட விரலை கொண்டாந்து சுண்டு விரலுடைய அடிப்பகுதியில் ஒரு இடத்துல டச் பண்ணீங்கல்ல, அந்த இடம் இந்த கண்ணினுடைய உள்பகுதி, கண் பூளை கட்டுற இடம் இருக்கு இல்லையா, அங்க போய் நிக்கணும். அப்படி இருக்கான்னு பாருங்க. ஆதி முத்திரையில கட்ட விரல உள்ள மடிச்சு ஒரு இடத்த டச் பண்ணீங்கல்ல, சுண்டு விரலுடைய கடைசி பகுதி உள்பக்கமா, அந்த இடம் நம்ம கண்ணுல கண் பூளை எடுப்போம் இல்லையா, அந்த இடத்துல மேல் பகுதியில டச் ஆயிருக்கணும். அப்ப அது கரெக்டா அந்த நாம சொன்னோம் இல்லையா, அந்த எல்லா வர்ம புள்ளியும் இயக்கக்கூடிய ஒரு அளவுல இந்த நீங்க கை வச்சிருக்கிறது இருக்கும். அதே போல அதற்கு மேல வலது கைய கிராஸா வச்சிருக்க பாருங்க. இந்த 4 நாள் 8 விரல் பெருக்கல் குறி மாதிரி கிராஸா இருக்கணும். இதுதான் பொசிஷன். மேல் பகுதி லங்ஸ்ல நல்லா காற்று உள்ள போகும். ஓகே, ஸ்டார்ட். 1 2 நல்லா மூச்சு இழுக்கணும். ஃபுல்லா மூச்சு விடணும். 3 4 5 ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இவ்வளோதான், சிம்பிள். பாருங்க, கைப்பயிற்சி கால் சுழற்சியில் முடிஞ்சிருக்கும். கால் பயிற்சி வஜ்ராசனத்தில் முடிஞ்சு அப்படியே மூச்சு பயிற்சி. இது மூச்சு பயிற்சி. இப்போ கண்களில் நம்ம வந்து கைகளை பொத்தி அந்த மூச்சு பயிற்சி நிறைவு பண்ணிடுவோம். அடுத்தது கண் பயிற்சிக்கு போக போகிறோம். ஓகே, ரைட். ஓகே, காலமும் கரெக்டா நமக்கு வந்துருச்சு. சிறப்பாக மூச்சு பயிற்சியை நாம் இன்னைக்கு கத்துருக்கிறோம்.
இல்லையா? ஆஹ் இப்ப நமக்கு 4 பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறோம். உடற்பயிற்சியில கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறோம். உயிருக்கான பயிற்சி, காயகல்பம் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த 4 பயிற்சியும் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு நாளைக்கு நம்ம 15லிருந்து 20 நிமிடம் செய்ய போறோம். இந்த 15லிருந்து 20 நிமிட பயிற்சியை நீங்க நாள் தவறாமல் முறையாக சரியாக செய்து வரணும். அப்பதான் நம்ம சொன்ன மாதிரி இந்த 6 மாத காலத்துல உங்க உடல் ஆரோக்கியம் முழுசா வரணும், மன அமைதி முழுசா இருக்கணும், எல்லாமே உங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க நாள்தோறும் முறையா செய்துட்டு வரணும். சரிங்களா? இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் வந்து சார் இதுல எப்படி போய் இந்த இறை சாதனை மார்க்கத்துல இந்த பயிற்சிகளை எப்படி நான் பார்க்கறது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப எளிமையா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். நீங்க அதைய ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வந்துடும், இந்த எக்ஸசைஸ் வீடியோவை நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அதை மட்டும் சொல்லிட்டு நாம இந்த வகுப்பு நிறைவு செய்வோம். இப்போ நீங்க செல்போன்ல யூடியூப் இருக்கும், எல்லாருமே போய் பழக்கம் இருக்குது இல்லையா? யூடியூப்குள்ள செல்போனுக்குள்ள போறோம். போயிட்டு மேல சாதனை மார்க்கம் அப்படின்னு அடிச்சீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்துடும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்னா எக்ஸசைஸ், சரியாங்களா, இறை மதன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, சரியா, நம்மளோட வேதாத்திரி மகரிஷி அவங்களுடைய உடற்பயிற்சி இந்த மாதிரி வரும். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இறை சாதனை மார்க்கத்தின், சரியாங்களா, வேதாத்திரி மகரிஷி அவர்களின் உடற்பயிற்சி காயகல்பம், இந்த படத்தை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா போதும். இந்த வாழ்க உலக வளமுடன் ஐயா. லிங்க் அதுல போட்டு விட்டுறலாங்க ஐயா குரூப்ல. ஆமா, லிங்க் போட்டாலுமா நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, டெய்லி டெய்லி லிங்க் கேட்கறாங்க. நான் அதனாலதான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி கொடுங்க. இல்லாட்டி இதுல போய் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உடற்பயிற்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துடும். இல்லாட்டி இறை மதன் எக்ஸசைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா, சரிங்களா, இறை மதன் எக்ஸசைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எது வந்துடும், நம்மளோட இந்த முழு இந்த இந்த படம் இருக்குது பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்களா ஒரு படம், அந்த படம் இருக்கிற எக்ஸசைஸ்குள்ள போனீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் காயகல்பம் நடத்துவோம். அதை தொடர்ந்து கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, எல்லா பயிற்சியும் நடத்துவோம். நீங்க எது வரைக்கும் உங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்கிறோமோ அந்த பயிற்சியோட நீங்க நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் செய்யலாம். சரிங்களா? அப்ப தயவு செய்து இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. லிங்க்கும் குரூப்ல அனுப்பிச்சிருக்கிறோம். அது டெய்லி டெய்லி லிங்க் அனுப்ப முடியாது. நீங்க கொஞ்சம் அந்த லிங்கை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா லிங்கை பின் பண்ணி வைக்கலாம். லிங்கை ஸ்டார் மெசேஜ் கொடுத்து வச்சுக்கலாம். லிங்க் ஏதாவது இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு தெரியலன்னா உங்க குழந்தைகிட்ட கேளுங்க. எப்போ போனாலும் இந்த லிங்கை டச் பண்ணி நீங்க எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா யூடியூபுக்குள்ள போய் இறைமதன் எக்ஸசைஸ்ன்னு போட்டீங்கன்னா நான் அந்த கைப்பயிற்சி முதல் நிலை செய்யற போட்டோவோட அந்த எக்ஸசைஸ் வரும். அதை பிளே கொடுத்தீங்கன்னா அதுல ஆடியோ எந்த இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் வராம எக்ஸசைஸ் ஓடும். நீங்க செஞ்சுக்கலாம். உங்களுக்கு உகந்த நேரத்துல செஞ்சுக்கலாம். காலையில் 5 மணிக்கோ 6 மணிக்கோ 7 மணிக்கோ இல்லை 10 மணிக்கோ எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கோ அந்த டைம்ல நீங்க வந்து செஞ்சுக்கலாம். சரிங்களா? நிச்சயமா இந்த 3 பயிற்சியும் காயகல்பத்தையும் தொடர்ந்து விடாம நீங்க செஞ்சுட்டே வரணும். அதைத்தான் டெய்லி நாம் உங்களுக்கு வந்து தற்சோதனையிலே அதை பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம். அதை சரியா ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வகுப்புல நாம் இந்த மூச்சு பயிற்சிக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதே போல உணவை மருந்தாக்கும் ரகசியத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை உங்க கூட பகிர்ந்துக்கிறோம் அடுத்த வகுப்புல. சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. உங்க எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்வோம். எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருங்க. வாழ்க வளமுடன். இந்த தெய்வீகமான பயிற்சியிலே கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.